பினான்சியல் ட்ரபிள்ல நீங்க இப்ப கோத்ரூ பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கேட்டாங்க. பாம்பள வரைஞ்சிட்டு இருக்கிற பரவாயில்லையா, அது கூட தெரியாதா? ஒரு வாழ்க்கை மேலேயே ஒரு நம்பிக்கை வந்தது. பூஜை வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நம்ம சொந்த வீட்டுக்கு தான் கிளம்புறோம். இல்ல அந்த வீடா இருந்தா அந்த வீடா இருந்தா நீ அது வந்து பாத்தீங்கன்னா பனானா பேன் கேக் நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு. போடா நாங்களா கூட கனவு காணலாம்டா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலிஸ்க்கு ஸ்பெஷல் ஹாய். காலையிலேயே ஜம்முன்னு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடியா இருக்கேன். புது குர்தா இது. இன்னைக்கு சூப்பரா ஷர்வினை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நாங்களும் வெளில கிளம்புறோம் ஒரு வேலை விஷயமா. அதனால காலையிலேயே ரெடி ஆயிட்டோம். ஆனா யூனிஃபார்ம் எல்லாம் மாத்திட்டு வந்துட்டு ஒரு மாதிரி மூஞ்சி சின்னதா இருந்துச்சு. ஷர்வினுக்கு என்ன பண்ணாக்கா வயிறு ரொம்ப வலிக்குதுன்னாரு. அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் எல்லாம் தடவி மருந்து எல்லாம் கொடுத்து பார்த்தோம். இருந்தாலும் வயிறு வலினாரு. ஸ்கூல் லீவ் போட்டு லீவ் போட வச்சாச்சு. காலைல எந்திரிச்சு கடகடன் ஆனா வேலை முடிஞ்சிருச்சு, சமையல் வேலை. இப்ப அவர் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. ஹி இஸ் குட் ஒன்லி. ஆனா ரெஸ்ட் எடுக்கட்டும், ஸ்கூல் போகணும்னு விட்டாச்சு. மத்தியானம் லஞ்சுக்கு வந்து என்ன பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல ரெட் கலர், எல்லோ கலர், கிரீன் கேப்சிகம் எல்லாம் போட்டு பன்னீர் ஃப்ரை தான் பண்ணிருக்கோம். இதுல வந்து இட்லி இருக்குது. பிரியாணி ஓபன் பண்ணிடலாமா? அதாவது எல்லாம் செஞ்சுட்டோம் நம்ம காலம்பரே. ஆமா, நல்லா சூப்பரா வந்திருக்கு. சோயா சங்க்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு நல்லா உதிரி உதிரியா சூப்பரா நல்லா ஃபிளேவர்ஃபுல்லா இருக்குல்ல. இங்க வந்து பாத்தீங்கன்னா அனியன் ரைத்தாவும் ரெடியா இருக்கு. இது வந்து பேன் கேக்கான மாவு, இது ஹெல்தியான மாவு. அவனுக்கு ஸ்நாக்ஸ் ஸ்கூலுக்கு கொடுத்து விடலான்னு ரெடி பண்ணது. ஆனா பாத்தீங்கன்னா அவருக்கு வயிறு வலினால ஸ்கூலுக்கு போகல. இப்ப இந்த மாவு தூக்கி அப்படியே ஃப்ரிட்ஜ்ல வச்சிரும். அவன் கேட்கும் போது சூடா சுட்டு கொடுத்துக்கலாம். இதுதான் நம்ம வீட்டுல லஞ்ச் மெனு. இப்ப கடகடன் பூஜை வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம கிளம்ப போறோம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது வெள்ளிக்கிழமை vlog. இங்க பாத்தீங்கன்னா சுட சுட இட்லி இருக்கு. வீட்டு மாவு காலி ஆயிடுச்சு. கடைசியில இவ்வளவுதான் இருந்தது. கடை மாவு வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்ப செகண்ட் இட்லி ஊத்தணும். அதுக்கு வந்து கடை மாவை வச்சுதான் ஊத்த போறோம். அது என்னடா குட்டி குட்டி இட்லியா இருக்கு, ஏன்னா மாவு காலி. கடைசி தட்டுல கொஞ்சம் தான் வந்துச்சு. தொட்டுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா இங்க வந்து கிரீன் சட்னி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாம் போட்டு ஒரு ஹெல்தியான கிரீன் சட்னி. இந்த கிரீன் சட்னி வந்து வாரத்துல 2 வாட்டியாவது செஞ்சிருவோம். எங்களோட ஃபேவரட். அண்ட் இந்த குர்தா நல்லா இருக்கான்னு சொல்லுவேன். இது ஜர்தோசி ஒர்க்கா? இது என்னன்னு சொல்லுவாங்க ஜீத? எனக்கு தெரியாது. தெரியாம கேட்டுட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, சரிங்களா? காலையில லைட்டா வயிறு வலிக்குதுன்னு ஷர்வின் குட்டி சொன்னாரு. பாடி ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு போல இருக்கு. அப்புறம் விளக்கெண்ணெய் நல்லா வயிற்ற சுத்தி தேய்ச்சி விட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பா, ஸ்கூலுக்கு போக வேணாம்ப்பா அப்படின்னு விட்டாச்சு. 7th ஸ்டாண்டர்ட் தான் இப்ப போயிருக்காரு. ஆனா ஆல்மோஸ்ட் எல்லா சாட்டர்டேவும் ஸ்கூல் வைக்கிறாங்க. அட்லீஸ்ட் செகண்ட் சாட்டர்டே, 4th சாட்டர்டே லீவ் விட்டாங்கன்னா அந்த நாள்லயாவது நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைக்கிறது, சண்டேல கொஞ்சம் புஷ்டியா ஏதாவது நான்வெஜ் சமைச்சு கொடுக்கறது, இந்த மாதிரி ஏதாவது நம்மளால செய்ய முடியும். இன்னைக்கு இருக்க குழந்தைங்க தானே நாளைய ஜென்ரேஷனே நம்ம நாட்டுக்கான முக்கியமான ஒரு விஷயமே. சோ அவங்கள ஹெல்த்தியா வச்சுக்கணும் இல்லையா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? குழந்தைங்க நம்மள மாதிரி குழந்தை பருவத்தை என்ஜாய் பண்றாங்களா இல்ல பிரஷர்லயே படிக்க ஸ்கூல் போறாங்களான்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் வருத்தமா இருக்கு ஒரு அம்மாவா. சோ ஷர்வினை கொஞ்சம் அப்படியே தேத்திலாம் விட்டுட்டு பொறுமையா அப்ப சாமி கும்பிடலான்னு கும்பிட்டேன். பூஜை வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நம்ம சொந்த வீட்டுக்கு தான் கிளம்புறோம். இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது தான் எனக்கு ஒரு வித்தியாசம் தெரிஞ்சது. இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது தான் தெரிஞ்சது நான் எவ்வளவு எமோஷனலான ஒரு பர்சன் அப்படின்னுட்டு. வாழ்க்கையில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய வரும். எங்க வீட்டுல பெரியவங்க சொல்லுவாங்க, வெளிச்சோன்னு ஒண்ணு இருந்தா இருட்டு அப்பப்போ வரதான் செய்யும். இருட்டு எப்பவுமே இருக்காது, அடுத்த நாள் விடியல்னு ஒண்ணு வந்துதான் ஆகணும் அப்படின்னுட்டு. திடீர்னு நான் கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். இடையில நிறைய அழுதுட்டேன். மையெல்லாம் கரைஞ்சு அப்படியே கண்ணுக்கு கீழே எல்லாம் கருப்பு அந்த மை வந்திருக்கும். அந்த அழுத கிளிப்பிங் எல்லாம் கொஞ்சம் முடிஞ்ச அளவு கட் பண்ணி தான் நான் இதை ஆட் பண்ணேன். அன்னைக்கு கொஞ்சம் எமோஷனல் டே தான், உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். வாங்க பாக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் வந்திருக்கேன். இங்க வந்து நம்மளுடைய ட்ரீம் ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. இது நம்மளோட அவுட் ஹவுஸ். புல்லுலாம் சூப்பரா வளர்ந்துருக்கு. நான் அப்படியே இதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன், கார்டனும் காமிக்கிறேன். நீங்க அப்படியே பாருங்க. லாஸ்டா வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், கன்ஸ்ட்ரக்ஷன் காமிச்சு போட்டிருந்தேன். நிறைய பேர் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. சோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு, எக்ஸைட்டடா இருக்கு. நிறைய பேர் பிளெஸிங்ஸ், விஷஸ் இந்த மாதிரி எல்லாம் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என்னோட ஜேர்னியை நீங்க ரெகுலரா பாத்துட்டு தான் இருக்கிறீங்க. ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ இந்த ட்ரீம் ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற வரைக்கும். ஆனா அது எதுவுமே ஈஸியா நடக்கல. அதுக்கு பின்னாடி பல ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. நானா என் ஹஸ்பண்டும் கோத்ரூ பண்ணது. ஒரு பாயிண்ட்ல சொந்த வீடுலாம் நம்ம தலையில எழுதி வைக்கவே இல்லை. அவ்வளவுதான், நம்மெல்லாம் அதுக்கெல்லாம் கனவு காணக்கூடாது அப்படின்ற நிலைமைக்கு நானும் என் வீட்டுக்காரரும் வந்துட்டோம். நான் சொன்ன மாதிரி அது ஈஸியான ஜேர்னி இல்லையா? நினைச்சு பார்க்கும் போது ஒரு மாதிரி நானும் ஜியும் அப்படியே கலங்கிடுவோம் கண்ணு. இதை பத்தி நான் வீடியோல ஷேர் பண்ணியிருந்திருக்கேன் ஒரு இடத்துல நினைக்கிறேன். இப்ப நிறைய பேர் புதுசா பாக்குறீங்க, உங்க கூட நான் ஷேர் பண்ணணும்னு தோணுது. ஒரு குட்டியா என்னுடைய பிளாஷ்பேக் அப்படி சொல்லட்டுமா? இந்த பிளாட் வாங்குறதுக்கு முன்னாடி நாங்க வந்து வேற ஒரு பிளாட் பார்த்திருந்தோம். ரொம்ப 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 பிடிச்சு போயிருந்தது. அது ஒரு 7000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். 2-3 வக்கீல் கிட்ட லீகல் ஒப்பீனியனும் நாங்க பார்த்தோம். நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இதுக்குன்னே பெரிய பெரிய வக்கீல பார்த்தோம். ரொம்ப சூப்பரா இருக்கு, கோ ஹெட்னு சொல்லிட்டாங்க. பணம் எல்லாம் புரட்டி 50 லட்சம் ரூபாய் அட்வான்ஸும் கொடுத்துட்டோம். அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் அன்னைக்கு நல்லா புதுசா சூப்பரா ட்ரெஸ் பண்ணிட்டு இன்னைக்கு விளாக்லாம் எடுக்கிறோம்டா அப்படின்னு முடிவு பண்ணி அப்படியே சூப்பரா அப்படியே கிளம்பி போறோம் ஒரு பெரிய ஹோப்போட. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ் போனாக்கா ரெஜிஸ்டர் கூப்பிட்டு, டாக்குமெண்ட் வந்து ஃபேக் டாக்குமெண்ட், நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண மாட்டேன், ரெஜிஸ்டரோட சைன் வந்து ஃபேக்கா இருக்கு, டாக்குமெண்ட் ரெடி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பகீர் நடிச்சு எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் அப்படியே உலகமே நின்னுட்ட மாதிரி இருந்தது. தலையில வந்து இடி விழுந்த மாதிரி இருக்கு. ட்ரீம் ஹோமா விட்டுருங்க,
பணம் இருக்கே, எப்படி அதை வாங்குறது, எங்க பணம் கொடுத்தவர் எங்க வெளில போயிட போறாருன்னு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல அவர் தேடி அந்த பணத்தை திருப்பி வாங்கணும் அப்படின்றதுதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பட்டுச்சு மண்டையிலேயே. 2 வருஷம் அலைன்னு அலைஞ்சு அந்த பணத்தை நாங்க வாங்கிட்டோம். அந்த பணத்தை வாங்கிட்டோம். ஆனா அந்த 2 வருஷம் மோசம், நரகம் மாதிரி இருந்தது. அவ்வளவு ஈஸியா நடக்கல. நடையா நடந்து 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 கொஞ்சம் கொஞ்சமா தான் அதை திருப்பி வாங்கணும். எங்களுக்கு என்னன்னா, அந்த பணத்தை புரட்டுறதுக்கு எங்களோட ஜுவல்லரி எல்லாம் சேல் பண்ணிருந்தோம். அதை கூட வீடியோல போட்டு இருந்திருக்கேன் நானு. அது மட்டும் இல்லாம 10 வருஷம் சேவிங்ஸ் மொத்தமா போயிடுச்சு. ஃபியூ செகண்ட்ஸ்ல ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. எப்படி இருக்கும், அபுக்குன்னு ஆயிடுச்சு. ஆனா நாங்க வெளில யார்ட்டையும் காட்டிக்கலாம். ஆனா உள்ள நாங்க என்னென்ன கோ த்ரூ பண்ணோம்னு எங்களுக்கு தான் தெரியும். சொந்த வீடு கட்டணும்ன்றது என் குடும்பத்துக்கும் எனக்கும் அவ்வளவு பெரிய ட்ரீமுங்க. ஆனா இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் கனவு தான், அதெல்லாம் நான் சொல்லலாம் நினைக்காத அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அந்த பணம் கைக்கு வந்துட்டாலுமே திருப்பி எதுவும் தப்பு நடந்துடக்கூடாதுன்னு ஒரு பயம், ஒரு அச்சம். ஏன்னா அது அவ்வளவு பெரிய இன்சிடென்ட் இல்லையா. அவ்வளவு கோ த்ரூ பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஒரு செங்கலா இப்ப வீடு எழும்பிட்டு இருக்கா. டெய்லி வந்து அதை எழும்புறத பாக்குறோம். உங்களுக்கும் அப்படியே காட்டுறேன் பாருங்க. இப்படி பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து அஸ்ட்ராலஜிக்கல் பேக்ரவுண்ட்ல இருந்து வரேன்னு உங்களுக்கு தெரியும். அஸ்ட்ராலஜி ரொம்ப நம்புற பொண்ணு. ஒரு நாள் என் ஹஸ்பண்ட் வந்து சொன்னாரு, பேசாம நம்ம ஒரு அஸ்ட்ராலஜர் கிட்ட பேசி பார்க்கலாமா அப்படின்னு சொன்னாரு. நான் உடனே சரின்னுட்டேன். இப்பதான் அஸ்ட்ராலஜர் காயத்ரி மேம ஆஸ்ட்ரோ டாக் ஆப் மூலியமா நான் வந்து கனெக்ட் பண்ணேன். அவங்க கிட்ட கனெக்ட் பண்ணது வந்து அவ்வளோ கம்ஃபர்டிங்கா நாங்க ஃபீல் பண்ணோம். அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சோடனே ஃபர்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கன்னு கேட்டாங்க. அதை நான் சொன்ன உடனே அவங்க என்கிட்ட கேட்ட கேள்வி என்ன தெரியுங்களா, ஏதாவது பினான்சியல் ட்ரபிள்ல நீங்க இப்ப கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கேட்டாங்க. லைக் எங்கேயாவது பணம் வந்து ஸ்டக்கா இருக்கு, இல்ல லீகல் இஷ்யூஸ் இந்த மாதிரி விஷயத்துல மாட்டி இருக்கீங்களான்னு கேட்டாங்க. அந்த போன் அப்படியே நாங்க ஸ்பீக்கர்ல கேட்டுட்டு இருந்தோம். அப்படியே நானும் ஜியோ என்னடா அப்படியே நேர்ல வந்து பார்த்த மாதிரி அப்படியே சொல்றாங்களே அப்படின்னு அப்படியே போனையே பேந்த பாத்துட்டு இருந்தோம் நாங்க. அப்பதான் அவங்க மேல இருந்த ட்ரஸ்ட் பல மடங்கா எங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. உடனே நானு எல்லாத்தையும் கபன்னு ஒப்பிச்சிட்டேன். ஒரு மாதிரி மனசுக்கே அப்பா அடின்னு இருந்துச்சு. ஏன்னா அவங்க அவ்வளவு பொறுமையா எல்லாத்தையுமே கேட்டுட்டு எங்களுக்கு கரெக்டா கைடும் பண்ணாங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, என்னோட நேரம் காலம் எல்லாம் பார்த்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஒரு குறிப்பிட்ட நேரம் சொன்னாங்க. நீங்க பிளாட் ஏதாவது வாங்க போறீங்க அப்படின்னா இந்த டியூரேஷனுக்குள்ள வாங்குங்க, எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா முடியும் அப்படின்னு சொன்னாங்க. சோ எந்த டியூரேஷன்ல பிளாட் வாங்கணும், எந்த டைம்ல வந்து நீங்க வீடு கட்ட ஆரம்பிக்கலாம், எப்ப நீங்க அதை நல்லபடியா கட்டி முடிப்பீங்க, இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டா எங்களுக்கு சொன்னாங்க. அவ்வளவுதான், ஒண்ணுமே நடக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தது. அவங்க சொன்ன டைம்லைன்ல அந்த பிளாட் வாங்குறது, அது இன்னும் பெருசா வாங்குறது, இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறதுலாம் அப்படியே அதே மாதிரியே நடக்கும்போது எங்களுக்கு வந்து அப்பா அடி எல்லாம் நடக்குது, கை கூடி வருது, இப்பதான் கரெக்ட் டைரக்ஷன்ல நம்ம போறோம்னு ஒரு வாழ்க்கை மேலேயே ஒரு நம்பிக்கை வந்தது. ஓகே, எதுவும் தப்பாகாது. ஏன்னா எங்களுக்கு அபுக்குன்னு ஒரு பயம் இருந்துச்சுன்னு சொன்னால, அந்த பயம் எல்லாம் அப்பதான் விலகி போச்சு. இதுக்கு மேல கனவு காணாந்த அவ்வளவு சோழி முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருந்தோம். ஆனா காயத்ரி மேம் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க சஜஸ்ட் பண்ண மாதிரியே அந்த இடம் வாங்குறது, கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறது, ஏங்க எனக்கு உள்ளேயே படிக்கட்டு வச்ச மாதிரி வீடு கட்டணும்னு ஆசை எத்தனை வீடியோல சொல்லியிருப்பேன். இன்னைக்கு அந்த ட்ரீம் ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே நடந்துட்டே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா என் கனவு எனக்கு நேரம் நிறைவேறுது அப்படின்னு பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம். இப்ப எங்களுக்கு ரொம்ப கிளாரிட்டி கிடைச்சிருக்கு. நானும் என் ஹஸ்பண்டும் ரொம்ப கிளியரா கான்பிடென்டா எல்லா டிசிஷன்ஸும் எடுத்துட்டு இருக்கோம். நீங்களும் இதே மாதிரியே ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, எனி ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃபா இருக்கலாம், எனி ஸ்ட்ரகிள்ஸா இருக்கலாம், பினான்சியல் பத்தி இருக்கலாம், மேரேஜ் பத்தி இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் பத்தி இருக்கலாம், பிசினஸ் ஐடியாஸா இருக்கலாம், படிப்பு பத்தி இருக்கலாம், நல்ல அஸ்ட்ராலஜரா பார்த்து பேசுங்க. உங்களுக்கும் எங்களை மாதிரியே நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நான் வந்து அஸ்ட்ரோ டாக் ஆப் உங்களுக்கு ஜென்யூனா உண்மையா சொல்லணும்னா ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா நல்ல ஒரு அஸ்ட்ராலஜர் கிட்ட நீங்க கனெக்ட் பண்ணுவீங்க. எனக்கு சொல்யூஷன் எப்படி என் ப்ராப்ளம்ஸ்க்கு கிடைச்சதோ அதே மாதிரி உங்களுக்கும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம சூப்பரான விஷயம் என்ன தெரியுங்களா, அவங்க ஃபர்ஸ்ட் சாட்டை ஃப்ரீயா வேற கொடுக்குறாங்க. நான் ஒண்ணு பண்றேன், அஸ்ட்ரோ டாக் ஆப்போடைய டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். வேணும்ன்றவங்க டவுன்லோட் பண்ணுங்க. அந்த ஃப்ரீ சாட்டை கண்டிப்பா யூஸ் பண்ணி நல்ல அஸ்ட்ராலஜர் கிட்ட உங்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பேசி ஒரு கிளாரிட்டியா வாங்கிக்கோங்க. உங்களுக்கு வந்து பினான்சியல் ப்ராப்ளமா இருக்கலாம், இப்ப என்ன மாதிரியே பிளாட் வாங்கணும், இடம் வாங்கணும், தடைகளா இருக்கு, வீடு கட்டணும்னு நினைக்கிற முடியல, வீடு வாங்கணும்னு நினைக்கிற முடியல, இல்ல ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது, லவ்ல வந்து கஷ்டமா இருக்குது, மேரேஜ் தள்ளி போயிட்டே இருக்கு, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா எதா இருந்தாலுமே நீங்க அஸ்ட்ரோ டாக் ஆப்பை யூஸ் பண்ணலாம். அதுல ஒரு நல்ல அஸ்ட்ராலஜர் கிட்ட பேசி சொல்யூஷன்ஸ் நீங்க வாங்கிக்கலாம். லைஃப் நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நம்ம லைஃப் அங்க இருந்து ஒரு கரெக்டான டைரக்ஷனுக்கு மூவ் ஆகி போன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். சோ இப்பவே அஸ்ட்ரோ டாக் ஆப்பை டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் இல்லையா, யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்காங்க. ஃப்ரீ சாட் தான் ஃபர்ஸ்ட் டைம், ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கே நம்பிக்கை வரும் எங்களுக்கு வந்த மாதிரியே. இன்னைக்கு இந்த படிக்கட் கட்டினதுக்கு அப்புறம் எனக்கு அவ்வளோ ஓவர்ஃப்ளோயிங்கான இமோஷன்ஸ்ங்க. அந்த இமோஷன்ஸ் வந்து அவ்வளவு ஈஸியா சொல்ல முடியாது. எங்க ஸ்கூல் படிக்கிறதுல இருந்து ஆசை இன்னைக்கு அது நிறைவேறிக்கிட்டு இருக்கு. அவ்வளோ ஒரு சந்தோஷம், அது திருப்தி. சோ நம்ம எல்லாருமே கனவு காணலாம், எல்லாருமே சந்தோஷமா வாழலாம் இல்ல.
சீக்கிரமா நீங்க என்ன ப்ராப்ளம்ல இருக்கீங்களோ அது எல்லாம் சரியாயிடணும். நானுமே ப்ரே பண்ணிக்கிறேன். எந்த ஜன்னல்ல திறந்தாலும் ஒரு லான் தெரியணும், கார்டன் தெரியணும், பெரிய பெரிய ஜன்னல்னு சொல்லுவேன். இங்க பாருங்க அழகா. இதெல்லாம் பார்த்த உடனே, இந்த படிக்கட்டு மெயினா பார்த்த உடனே அதுல உட்காந்து எனக்கு கிடுகிடுன்னு தண்ணி வந்துருச்சு கண்ணுல இருந்து. அப்படியே ஒரு ஃபியூ மினிட்ஸ் எனக்கு பிளாஷ்பேக் போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு, அதனாலதான் சொன்னேன். இப்ப என்னமோ ஒரு மாதிரி நல்லா இருக்கு. ஒரு நல்ல சிஸ்டரா எங்களுக்கு ஏதோ ஒரு கடவுள் மூலியமா ஒரு கைடன்ஸ் கிடைச்சது. உங்களுக்கும் அதே மாதிரி ஒரு கைடன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கும் அந்த ப்ராப்ளம் விட்டு நகர்ந்து சீக்கிரமா மூவ் ஆகி வருவீங்க அப்படின்றதுனால தான் இதெல்லாம் சொல்லணும்னு நினைச்சேன். கண்டிப்பா செக் அவுட் பண்ணுங்க. ஜி, உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? எனக்கு செம்ம சந்தோஷமா இருக்குடா. இந்த படிக்கட்டு முழுசா கூட முடியல. கொஞ்சம் ஒரு 7 படிக்கட்டு கட்டினோன்னு திருப்தி ஆயிடுச்சு. படிக்கட்டே வந்துருச்சா, வீடு கட்டிட்டோம்டா. போடா, நாங்களா கூட கனவு காணலாம்டா அப்படின்ற மாதிரி இருந்தது. எத்தனை வருஷம் கனவுங்க, எவ்வளவு வருஷம் சேமிப்புங்க. அது விழுந்து எந்திரிக்கும் போது கஷ்டமா தான் இருக்கு. ஆனா கடைசியா அது நடக்கும் போது கண்டிப்பா நடக்கும், சூப்பரா நடக்கும். கார்த்திகோட கனவு கண்டிப்பா நடத்திடுவோம், சரியா? இதுல உட்காரும் போது நல்ல மொட்டை வெயில உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஆனா சந்தோஷமா இருக்கு. நான் கொஞ்ச நேரம் அப்படி ஓரமா போய் அழுதுட்டுலாம் வந்தேன். அவ்வளவு எமோஷன்ஸ். ஏன்னா கடன்னு எல்லா எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, அப்படியே ஓடிடுச்சு. அவ்வளவு ஈஸியா நடக்கல. நிறைய அவமானம், நிறைய பயம் எல்லாம் இருந்தது. இன்னைக்கு இது அவ்வளவு திருப்தியா இருக்குங்க, செமையா இருக்குங்க, சந்தோஷமா இருக்கு. அது சொல்லுவாங்கல்ல, பீச்ல நடு வெயில்ல எப்படி இந்த லவ்வர்ஸ் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு, அந்த மாதிரி நாங்க நடு வெயில்ல உட்காந்துட்டு இருக்கோம். அவ்வளவு ஒரு நிம்மதி, திருப்தி, சந்தோஷமா இருக்கு. இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஏன்னா நான் கஷ்டப்பட்டு அழுததெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். எனக்கு மனசு திருப்தியா இருக்கா, உங்ககிட்ட ஷேர் பண்ணாம யாருக்கிட்ட ஷேர் பண்ணுவேன்? ஓ கார்த்தி, நல்லா சந்தோஷமா வாழு கார்த்தி, யூ டிசர்வ் கார்த்தின்னு சொன்னவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ. நாங்க பேக் பண்ணிட்டு வந்திருந்த லஞ்ச்லாம் இங்க வந்து பரிமாறி சாப்பிடுறோம். அந்த பிளேட்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். அக்கா வீட்லயும் சமைச்சதையும் கொஞ்சம் பேக் பண்ணிட்டு வந்துட்டோம். ஷேர் பண்ணி எல்லாரும் சாப்பிடுறோம். நான், என்னுடைய டாடி, ஜி, ஷர்வின், அக்காவோட பையன் ராகேஷ் எல்லாருமே இருந்தோம். ரொம்ப ஜாலியா அன்னைக்கு போச்சுன்னு சொல்லலாம். எங்கள் வீட்டில் எல்லாம் நான் கார்த்திகை அந்த மாதிரிதான் போயிட்டு இருந்தது. ஹாப்பியா இருந்தது. ஃபேமிலியோட சேரும்போது இந்த பெரியவங்க எல்லாம் ஒரு கதை எடுப்பாங்க. நம்மளோட பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போனா, நீ எல்லாம் சின்ன வயசுல எப்படி இருந்தா தெரியுமா, என்னென்ன வேலை பண்ணுவ தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்கும்போது அப்படியே மலரும் நினைவுகளா இருக்கும். அந்த மாதிரி நம்ம லைஃப்ல நம்ம என்னெல்லாம் கோத்ரூ பண்ணோம். இன்னைக்கு ஏன் நீ இவ்வளவு ஒரு மாதிரி மூட் அவுட்டா இருக்க, கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி எல்லா கதையும் பேசிட்டு இருந்தோம். நம்ம நினைச்சு பார்க்கல, அன்னைக்கு அப்படி இருந்தோம், இன்னைக்கு இப்படி இருக்கோம், அந்த மாதிரிலாம் நினைச்சு ரொம்ப பாசிட்டிவா நாங்க பேசிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தோம். அது வந்து பாத்தீங்கன்னா பனானா பேன் கேக், கோதுமை மாவுல செய்யறது. அப்பா எப்பவுமே சாப்பிட்டு முடிச்சோன்னா ஸ்வீட் ஏதாவது ஒண்ணு கேட்பாரு. சோ அந்த பேன் கேக் மாவு காமிச்சிருந்தேன் இல்லையா, அதே சுட்டு கொண்டு வந்தாச்சு. ஜி இன்னைக்கு என்னன்னு தெரியல, நல்ல மூட்ல கலாட்டா பண்ணிட்டு இருந்தாரு. கார்த்திமா, நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்றேன்ல, நீ என்ன தேய்ச்சிட்டு 4 பாத்திரம் இருக்கு, இதை வேற தேய்க்கிறதுக்கு என்ன ஹெல்ப்பா நான் செய்யறேன். என்னதுப்பா இது? இது அந்த வீடா இருந்தா என்ன அந்த வீடா இருந்தா, இது அந்த வீடா இருந்தா நீ இவ்வளவு வீட்டு ஆள ஆசைப்பட்டு செய்ய மாட்டேன். சரி, இங்கதான் செய்யற பார்த்தாலும் வந்தா அதா ஏன்பா அது? இந்த வீடுதான் கார்த்திகை வேலை செய்யுது. அந்த வீட்டுல அப்ப நான் வேலையே செய்யறது இல்லையா? இழுத்துப்பட்டு வேலை செய்யல, இழுத்து போட்டுனா பாத்திரம் எல்லாம் கழுவுறேன். பாத்திரம் கழுவுறேன், பெரிய இந்த இடத்த பெரிய வேற கிடக்குற பார்த்தாலும் வந்தவனே கதவை திறந்து வாரத்தில் எடுத்து ஒரு பெருக்கு, அதுக்குள்ள திரும்பி மண் வந்துருக்கு. வீடு கட்டுறதுனால பெருக்குனாலும் மண் வந்துட்டு தான் இருக்கு. அதை வீடுன்னு வேற எனக்கு என்ன அப்படியே சுத்தமா வச்சுக்கணும், சொந்த வீடு இல்லையா? அதனால நம்ம வீட்டுல ஹெல்ப்புக்கு வந்து ஆள் இருக்கிறாங்க. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப்புக்கு ஆள் இல்லை. இன்னொன்னு என்ன மாதிரி பெண்களுக்கு தான் தெரியும், உலகமே நம்ம வீடு தானுங்களே, வேற என்னங்க. அதுவும் சொந்த வீடுன்னும் போது பார்த்து பளிச்சுன்னு சுத்தமா வச்சுக்கேன். வாடகை வீட்டையே நான் வச்சுக்கிறேன், சொந்த வீடு எப்படிங்க விட்டுருவேன். அங்க எனக்கு ஹெல்ப்புக்கு ஆள் இருக்காங்க. அதனால நான் அப்படியே அப்பப்போ இந்த வேலைலாம் இல்லை எனக்கு. ஆனா இங்க வந்து நம்ம தானே செய்யணும், அப்படியே விட்டுட்டா அப்படியே சேர்ந்துரும் இல்லையா, கையோட வேலையை பாத்துடுறேன். கிண்டல் பண்றாரு பாருங்க, பேட் ஃபெலோ. சரிவா, நான் என்ன கழுவி தரேன். வேணான்றேன், 4 தானே இருக்கு, சாப்பிட்ட தட்டு தானே, இதுல என்ன இருக்கு? சாப்பிடாத தட்டை கழுவ முடியாது, சாப்பிட்ட தட்டை தான் கழுவ முடியும். புதைக்கிறேன் இருங்க நல்லா உங்களை. எனக்கு அங்க தண்ணி தெளிச்சு தரீங்களா? நான் கோலம் போடுறேன். இது அந்த இடத்துலயா? ஞாபகம் இருக்கா, பனியனோட இதுல தண்ணி தெளிச்சோமே, எவ்வளவு அழகா புல்லு இருந்துச்சுல்ல. புல்லு நிறைய வளர்ந்து போச்சு இல்ல, அப்ப சீட்டு கூட கிடையாதுல்ல, இங்க சுருள் படிக்கிட்டு இருந்துச்சு. அப்ப வெறும் ஒன்னா இல்ல, நீ அதுக்கே கோலம் போட்டு சந்தோஷப்பட்ட. சரி தண்ணி தெளிச்சுட்டாங்க, ஹெல்ப் பண்றேன் நீங்களா, தண்ணி தெளிங்க போங்க. தெளிச்சிட வேண்டியதானா? தெளிங்க, நான் வந்து தொடர்ந்து வாட்டர் பாட்டில் உழுது நீ வச்சிருக்காங்க. கோலம் போட தெரியாது எனக்கு, ஆனா நான் போட போறேன், சந்தோஷம், வேற ஒண்ணும் இல்ல. வாங்க இதை யூஸ் பண்ணி தெளிச்சிருவா, இல்ல தண்ணி எடுத்துவா. அந்த ஒரு குழாய் இருக்குல்ல, அதுல போய் என்கிட்டயே வம்பு எடுத்துக்கிட்டு ஒரு வேலையை செய்ய சொன்னா 4 வேலை என்ன வாங்குவாரு. இதை வச்சு நான் அந்த பக்கம் இருக்குல்ல டேப்பு, அது கீழே இறங்கி போகணும்டா. அட ஏன்டா ஏன்பா வம்பு இழுக்கிறீங்க? இதுல தெளிச்சா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்ப கழுவுன போங்க மாட்டேன். அப்ப இவ்வளவுதான் தண்ணி, இதை வச்சு தெளிச்சுக்கிறேன். ஓகேவா? தெளிக்கிறது எப்படின்னு பாருங்க. ஏய் தெளிக்கிறது நினைச்சிட்டு இருக்கியா? இப்படிதான் தெளிக்கணும்.
மண்ணுல தெளிக்கிறது ஈஸிப்பா, கரையில தெளிக்கிறது எவ்வளவு கஷ்டம். நான் சின்ன வயசுல எங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கிறேன். எப்படி தெரியுமா, பக்கெட் மாதிரி இருக்கும், இப்படி தெளிப்பாங்க தெரியுமா? கரெக்ட் தானே? இங்க பாரு, இப்படி இருக்கும் பக்கெட், இப்படி வரிசையா தெளிக்கணும். பரவாயில்லையா, அது கூட தெரியாதா? எனக்கு அப்படி பண்ண தெரியாது. நான் மக்களா மட்டும் சும்மா சொல்லி அப்படி அடிக்க கூடாது, இப்படி வச்சுட்டு ஒரு சீரா இப்படியே கரெக்டா அடிச்சா. அம்மா வீடு வந்து மண்ணுல பெருசா பெருசா இருக்குமா விசாலமா, இப்படி வந்து அடிச்சா வேலைக்கு ஆகாது. அப்படி போட்டு சலுக்கு சலுக்குன்னு அடிச்சாலும் அவ்வளவு பெரிய ஏரியா பறக்கும். போங்க, இப்படிதான் அடிக்கணும். கோலம் போட போறீங்களா? கோலம் மாவை காணோம். என்ன பண்ண போறீங்க? சாக் பீஸ் இருந்துச்சு உள்ள. சாக் பீஸ் கோலம் என்ன பாம்பெல்லாம் வரைஞ்சிட்டு இருக்கிற? அது வந்து பார்டர். பார்டரா? பாம்பு பார்டரா? புல்லு இருக்கிறது, அதுக்கும் அதாவது பாம்பு புசுக்கு வந்துட போதுரா. இங்க கிட்ட வந்துருங்க. ஏது புல்லுல உட்காந்து எடுக்க சொன்னேன். இன்னும் அது நான் வேற கோலம் யோசிச்சுட்டு வந்தேன், உங்ககிட்ட பேசிக்கிட்டே இந்த ஈஸியான கோலத்தை போட்டேன். புடலங்கா மேல வரைஞ்சுக்கிற. புடலங்காது. ஆமா கரெக்டா சொன்னீங்க. இது என்னது? வெத்தலை பாக்கா? ஆமா, சாக் பீஸ்ல கொஞ்சம் வளைவெல்லாம் ஓரளவுக்கு பெட்டரா வந்துரும். அப்படியா? ஓரளவுக்கு. கோலம் மாவுல போடலாம்னு நினைச்சேன், ஆசையா இருந்தது. பரவாயில்லடா, ஆனா அழகா போட்டியடா. ஆஹா, இந்த இடம் அழகாயிடுச்சே. அழகாயிடுச்சுல? ஐயோ ஆமா ஆமா. நம்பிட்டியா? இல்லையா? அட பாவி, இங்க இருந்து பார்க்கும்போது பாம்பு மாதிரி, பாம்பு உன்னை வந்து படம் எடுத்துட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுதுடா. சரி, நெகட்டிவா எப்பவுமே பேசக்கூடாது. சரி விடுங்க, நல்லதா வெள்ளிக்கிழமை அதுமா அம்மன் வராங்க. ஏதோ பண்ணி அழகா போட்டடா நீ. என்ன இப்படி சொல்ற? சாக் பீஸ்ல கூட வரைய தெரியலனா என்னெல்லாம் என்னன்னு சொல்றது? வெள்ளிக்கிழமை வந்துட்டோம், மங்களகரமா எல்லாத்தையும் பண்றோம். அந்த வீட்டுல சாமி கும்பிட்டாச்சு, இந்த வீட்லயும் சாமியை கும்பிட்டுருவோம். விளக்கேத்தி 2 வீட்லயுமே வெள்ளிக்கிழமை பூஜை நடத்திடுவோம். ஆமா, பூஜை சாமான் தேய்ச்சி ஆற வச்சிருக்கேன். மஞ்சள் குங்குமம் வச்சாச்சுன்னா விளக்கேத்திடலாம். மயில் கத்துகிறது. சாக் பீஸே உடையுது. இது என்னடா இது? என்னது இப்ப வரைகிறது? என்னதுடா இது? பார்டர். ஓ பார்டரா? அவ்வளவுதான், இவ்வளவுதான் எனக்குலாம் தெரியும். அந்த பக்கம் இதோ போட்டுறேன். கரெக்டா இருக்கா அளவு? ஸ்கேல் எடுத்து வரவா? அப்படிலாம் அவ்வளவு மோசம் இல்ல. அதெல்லாம் தேவையில்லை. எங்க நடுப்புறது சுழிச்சு அதை காணோம். அது எந்த பக்கத்துக்கு இருந்து எந்த பக்கத்து போச்சுன்னு எனக்கு மறந்து போச்சு. பரவாயில்லையே, வந்துருச்சு. சூப்பரா வந்துருச்சு. போ, நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. புல்ல உட்காருவியா? ஆசையா இருக்கு. சரி உட்காரு. நசிங்கி போனா புது புல் வாங்கிக்கலாம். நசுங்க தானே செய்ய. உட்காரு. புல்லு நசுங்க அப்படியே வச்சிருக்கவா? ரோபோ மாதிரி வாங்கிருக்கோம். இனிமே நடக்கலாம்னு சொல்லிட்டாங்கல்ல. ஆமா, நடக்கணும். அதுல உட்காந்துக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கோலத்தை பார்த்து எப்படி இருக்கு? கோலத்தை பார்த்து எப்படி இருக்கு? கோலத்தை பார்த்துட்டேன், நல்லா இருக்கு. சூப்பரா. இடமே பத்தல பத்தியா நீ போறதுக்கு? பாட்ரிக்கே 10 அடி ஒண்ணும் போல இருக்கு. கொய்யா ஒண்ணு புதுசா வந்திருக்கு ஜி. கொய்யா வந்து பறிச்சிட்டோம்ல எல்லாத்தையும். இதோ ஆமா இருக்கு, இங்கெல்லாம் பூ விட்டுருக்கு. பூ வந்துருச்சு. சூப்பர். விரிஞ்சி காய் விட ஆரம்பிச்சிருக்கு. கை அடிக்கடி வைக்க கூடாது சொல்லுவாங்க. புதுசா வளர்ந்துருக்கு. இல்ல புதுசா வளர்ந்துருக்கு எல்லாமே. கொஞ்சம் வளரும். என்ன எல்லாமே வளர்ந்துட்டு இருக்கு. நேத்து பூ நல்லா பெருசு பெருசா பூத்து இருந்தது. இதுல செம்பருத்தியா? இந்த இதுலயும் அதுலயும் பூத்து இருந்தது. இட்லி பூ பாரு எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. இந்த இட்லி மட்டும் இதாயிட்டு இருக்கு. எல்லாம் கத்திரிக்காவை போய் எடுங்களேன். அந்த ஊதா கலர்ல பூ பாருங்க, பூத்திருக்கு. சூப்பரா. பூவா? ஆமா ஆமா, கத்திரி பூ. ஓ, இதான் கத்திரி பூவா? கத்திரி பூன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல? ஆமா ஆமா, கத்திரி பூ. நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு, செம்ம ஜாலியா இருக்கு. நல்லா இருக்கா? அழகா இருக்கா? அழகாக உள்ளது. இந்த மரத்தோட சேர்த்து ஒரு போட்டோ எடுங்களேன். போட்டோ எடுக்கணுமா? ஓகே. அந்த புல்லுல உட்காரும் போது ஐயா 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 அப்படிதான் இருந்துச்சு. என்னடா கல்யாணம் ஆகி குழந்தை எல்லாம் கூட பிறந்து பையனே இப்ப 7th ஸ்டாண்டர்ட் போயிட்டான், இப்ப இப்படி பிஹேவ் பண்றேன்னு நினைக்காதீங்க. சின்னவங்களோ பெரியவங்களோ எல்லாருக்குமே ஆசைப்பட்டு ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா அதை நோக்கி உழைக்கும் போது அது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல கிடைக்காம இருந்து டிலே ஆகி அட் ஒன் டைம் நம்ம கையில கிடைக்கும் பொழுது, அது ஒண்ணா நம்ம கையில கிடைக்கும் போது எல்லாருக்குமே அந்த சந்தோஷத்துல பூரிப்புல ஒரு ஃபீல் வரும். அந்த ஃபீல் தான். அது எனக்கு சொல்ல தெரியல. ஆனா எனக்கு உள்ள இருக்க குழந்தை வெளில எட்டி பாக்குற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்தது. ஐயா ஏன் குதிச்சு டான்ஸ் ஆடின போலதான் இருக்கு. இது டூ மச்னு நினைக்காதீங்க. அந்த புல்லுல உட்கார்றது கூட எவ்வளவு பெரிய சந்தோஷம். அது எத்தனை வருஷத்துக்கு கனவு தெரியுங்களா? எனக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. என்னோட ஜேர்னியை நீங்க பாத்துருந்துருப்பீங்க. இப்போ கூட வாய்ஸ் ஓவர் கொடுக்கும் போது கூட ஒரு மாதிரி கலங்கலா தான் இருக்கு. அது ஈஸியா நான் யார்கிட்டயுமே அழாம அந்த ஸ்டோரியை சொல்லிட முடியாது. நான் உங்ககிட்ட சிம்பிளா வீடியோ லென்த்தா போக கூடாதுன்னு ஷார்ட் கட் பண்ணி காமிச்சிருக்கேன். இன்னும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்
இருக்கு. அவ்வளவு ஈஸியா இந்த வீட்டை கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லவே முடியாது. அப்பப்ப நான் வேண்டிக்கிட்டே இருப்பேன், தினம் எந்த குறைவும் இல்லாம நல்லபடியா கிரக பிரவேசம் பண்ணிடணும், ஆண்டவா ஆண்டவா ஆண்டவான்னு வேண்டிக்கிட்டே இருப்பேன். நம்ம வீட்லயும் வெள்ளிக்கிழமைக்கு அழகா பூஜை பண்ணோம், இங்கேயும் பூஜை பண்ணோமா, மனசுக்கு ரொம்ப நிறைவா திருப்தியா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட்லயும் சாமி அழகா கும்பிட்டு முடிச்சோம், அந்த வீட்லயும் நாங்க ஃபேமிலியா சாமி அழகா கும்பிட்டு முடிச்சோம். என்னன்னு தெரியல, நிறைய எமோஷன்ஸ் அதை உங்ககிட்டயும் அப்படியே ஷேர் பண்ணதுல எங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு. உங்க லைஃப்ல ஏதாவது ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் படிச்சு பாக்குறேன். நான் சொன்ன மாதிரி அஸ்ட்ரோடாக் ஆப்போடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வச்சிருக்கேன். அந்த டவுன்லோட் லிங்க் யூஸ் பண்ணி உங்களுடைய ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷனுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல அஸ்ட்ராலஜரோட கனெக்ட் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்து அஸ்ட்ரோமைக்கு நன்றிகள். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். டாடா. பாய்.